மானம் கெடுப்போரை அறிவை தடுப்போரை மண்ணோடு வேர்த்தெடுத்த கடப்பாரை. ஈரோட்டு தந்தை பெரியாரின் நினைவிடம், சென்னை வேப்பேரி. ஆணாக பிறந்து பெண்ணுக்காக போராடிய ஒப்பற்ற தலைவன் தந்தை பெரியார். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். எனக்கு மேல் எவனும் இல்லை, எனக்கு கீழ் எவனும் இல்லை என்று சொன்ன சாதி ஒழிப்பு போராளி, மனிதநேய பண்பாளர் தந்தை பெரியார். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு அளவுக்கு மீறிய நாணயமும் கட்டுப்பாடும் உறுதியும் தியாக உணர்வும் வேண்டும் என சொன்னவர் தந்தை பெரியார். மதம் மனிதனை மிருகமாக்கும், சாதி மனிதனை சாக்கடையாக்கும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். உன் சாஸ்திரத்தை விட, உன் முன்னோரை விட, உன் வெங்காயம் விளக்கமத்தை விட உன் அறிவு பெரிது, அதை சிந்தி என உரைக்கச் சொன்னவர் பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார். இதுதான் தந்தை பெரியார் அவர்களின் நினைவிடம். யார் சொல்லியிருந்தாலும், எங்கு படித்திருந்தாலும், நானே சொன்னாலும்
உனது புத்திக்கும் உனது பொது அறிவுக்கும் பொருந்தாத எதையும் நம்பாதே என ஓங்கி உரைக்கச் சொன்னவர் தந்தை பெரியார். மனிதனுக்கு மனிதன் ஏற்றத்தாழ்வு இல்லை. ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானம் என்று சொன்னவர் பெண்ணுரிமை போராளி தந்தை பெரியார். மானமும் அறிவும் மனிதனுக்கு அழகு. பகுத்தறிவு என்பது மனிதனுக்கு உயிர் நாடி. விதியை நம்பி மதியை இழக்காதே. பிறருக்கு தொல்லை தராத வாழ்வே சுயமரியாதை ஒழுக்க வாழ்வு என்றார் தந்தை பெரியார். பக்தி என்பது தனி சொத்து, ஒழுக்கம் என்பது புது சொத்து. இதை உலகறிய சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் சொல்கிறார், நான் யார் தெரியுமா? ஈவே ராமசாமி என்கிற நான் திராவிட சமூகத்தை திருத்தி உலகில் உள்ள மற்ற சமூகத்தினரை போல் மானமும் அறிவும் உள்ள சமுதாயமாக்க ஆக்கும் தொண்டை மேம்போட்டு கொண்டு அதே பணியாய் இருப்பவன். அந்த தொண்டு செய்ய எனக்கு யோக்கியதை இருக்கிறதோ இல்லையோ, இந்த நாட்டின் அந்த பணியை செய்ய யாரும் வராததினால் நான் அதை மேற்போட்டு கொண்டு தொண்டாற்றி வருகிறேன் என சொன்னவர் தந்தை பெரியார். தந்தை பெரியார் விட்டு சென்ற பணியை இன்றைக்கும் திறம்பட செய்து வருகிறார் தமிழர் தலைவர் ஐயா கி. வீரமணி அவர்கள். குரல் மொழி உங்கள் பெரியார் மணிமொழியன். நன்றி, வணக்கம்.